கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். புனித பூமியிலே புழுதி மழை. புழுதி மழை என்றால் என்ன? புழுதி மழை என்பது டஸ்ட் ஸ்டார்ம், அதாவது தூசி புயல் காற்றுடன் சேர்ந்து பெய்யும் லேசான மழைக்கு பெயர்தான் புழுதி மழை. அந்த புழுதி மழை படத்தை பாருங்கள். கார் கண்ணாடியில் தூசி படிந்திருப்பதையும் அதில் மலைத்துளி விழுந்திருப்பதையும் பாருங்கள். கானான் தேச வடக்கு பாகமாகிய சிரியா தேசத்தில் இந்த புழுதி மழை பெய்வதை நான் நேரில் பார்த்து வீடியோ எடுத்தேன். இந்த புழுதி காற்று எங்கிருந்து தான் வந்ததோ தெரியவில்லை. கொஞ்ச நேரத்தில் புழுதியும் மண்ணுமாக காற்று வீச ஆரம்பித்தது. அந்த புழுதி காற்று நிறத்தை பாருங்கள். இந்த புழுதி மழை எப்படி ஆரம்பித்தது? நடுப்பகலில் நல்ல வெயிலாக இருந்தது. திடீரென காற்று வீச ஆரம்பித்தது. அந்த காற்றில் அசைந்தாடும் அடைக்கலான குருவிகளை பாருங்கள். நான் பார்த்து கொண்டிருக்கும் போதே வானத்திலிருந்து புழுதி மண்டலம் இறங்கி வந்தது. வானம் இருண்டது, மப்பும் மந்தாரவுமாக மாறியது. நடுப்பகலில் புழுதி மண்டலம் சூரியனை மறைத்தது. பகல் இரவாக மாறியது. இதை கண்ட தெரு விளக்குகள் இரவுதான் வந்துவிட்டதோ என்று நினைத்து ஆட்டோமேட்டிக்காக அனைத்து தெரு விளக்குகளும் எரிய ஆரம்பித்தது. திடீரென்று காற்று இன்னும் பலமாக வேகமாக வீச ஆரம்பித்தது. ஒலிமர கிளைகள் பயங்கரமாக ஆட ஆரம்பித்தது. புழுதி மண் கண்களில் விழ ஆரம்பித்தது. மூக்கில் கைக்குட்டை துணியை கட்டிக்கொண்டு வீடியோ எடுத்தேன். ஒலிமர கிளைகள் ஆடுகிற ஆட்டத்தில் ஒலிமர பூக்கள், ஒலிமரத்து பிஞ்சுகள் உதிர்ந்து விழ ஆரம்பித்தன. பின்மாறி காலமாகிய ஏப்ரல் மாதத்தில் இந்த புழுதி மழையை பார்த்தேன். ஒலிவ மரங்கள் பூத்து குலுங்கும் காலம் இந்த ஏப்ரல் மே மாதம்தான். சிறிது நேரத்தில் மழை தூர ஆரம்பித்தது. என்மேல் மழை துளி விழுந்தது. பொட்டு பொட்டாய் சகதி என் வெள்ளை சட்டை மீது விழுந்ததை பார்த்தேன். அதோ பாருங்கள், கார் கண்ணாடி மீது புழுதி விழுந்து படிந்திருப்பதையும் அதன் மேல் மலைத்துளிகள் விழுந்த அடையாளத்தையும் பாருங்கள். அதோ பாருங்கள், இதுதான் கானான் தேசத்து ஒலிவ மர கன்றுகள். ஒலிவ மரத்தின் இலைகள் காற்றில் அங்கும் இங்குமாக எப்படி ஆடுது பாருங்க. பைபிளில் சொல்லப்பட்ட இலை உதிராது இருக்கிற மரம் என்பது இந்த ஒலிவ மரங்கள் தான். சங்கீதம் 1:3. மஞ்சள் நிறத்தில் ஆரம்பித்த புழுதி காற்று மெல்ல மெல்ல செம்மண் நிறமாக மாற ஆரம்பித்தது. அதை பாருங்கள், யூகாலிப்டஸ் மரங்களின் இலைகள் காற்றில் அங்கும் இங்கும் ஆடுவதை பாருங்கள். இந்த புழுதிமழை பாதிப்புகள் மற்றும் அழிவுகள் என்ன? 1. மூச்சு விட முடியாதபடி சுவாச கோளாறு வந்து சிலர் மடிந்தனர். 2. சாலைகள் வாகன விபத்துகள் நேர்ந்தன. 3. ஒலிவ மரத்தின் பிஞ்சுகள் உதிர்ந்தன. 4. வனாந்தரத்தில் ஆட்டு மந்தையில் புழுதி தூசி மண் தாங்க முடியாமல் சில ஆடுகள் மாண்டன. 5. வீடுகள், ஆபீஸ்கள், ஆஸ்பத்திரியில் புழுதி சகதி விழுந்து பெண்கள் தண்ணீர் எடுத்து சுத்தம் செய்வதை பார்த்தேன். 6. மொத்தத்தில் ஏப்ரல் மாதங்களில் பெய்யும் ஆசீர்வாதமான பின்மாறி மழையை தடுத்தது. இதுதான் ஒலிவமர பூக்கள், இதுதான் ஒலிவமர பிஞ்சுகள். உன் ஒலிவ மரத்தின் பிஞ்சுகள் உதிர்ந்து போம் என்று உபாகம் 28:40 சொல்லப்பட்ட சாபத்தை நான் நினைத்து கொண்டேன். என் மனம் வேதத்துக்கு விரைந்தது. உன் தேசத்து மழையை கர்த்தர் புழுதியும் மண்ணுமாக பெய்ய பண்ணுவார். நீ அழிய மட்டும் அப்படியே வானத்திலிருந்து உன்மேல் இறங்கி வரும் என்று உபாகம் 28:24 கர்த்தர் எச்சரிக்கிறார். இதற்கு காரணம் என்ன? தேவ கோபம்தான் காரணம். ஆகையால் என் உக்கிரத்திலே கொடிய புசல் காற்றை எழும்பி அழிக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் எசேக்கியேல் 13:13 எச்சரிக்கிறார். இந்த தேவகோபம் மாற என்ன செய்ய வேண்டும்? ஆபகுக் 3:2 கர்த்தாவே, கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்திரன் என்று கெஞ்சுங்கள். பாவங்களை அறிக்கையிட்டு இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தத்தால் மன்னிப்பு பெற்றுக்கொள்ளுங்கள். கலாத்தியர் 3:13 இயேசு அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுவார். ஆமேன். வல்லமை வரும்